ആറാவது ஸ்லோகம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு பதில் சொல்லறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். கத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். இந்த பஞ்சமஸ்கந்தத்தில் நிறைய ஸ்லோகங்கள் கத்திய ரூபத்திலேயாக்கும் உள்ளது. பத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகங்களாக்கும் பாகவதம் ஃபுல்லா நிறைய உள்ளது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில கத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகங்களும் இருக்கு. பத்தியம் சொன்னா போயம், கத்தியம் சொன்னா ப்ரோஸ். இந்த ஸ்லோகம் கத்திய ரூபத்தில் இருக்கிற ஸ்லோகமாக்கும். யர்ஹி வாவ ஹ ராஜன் स राजपुत्रः प्रियव्रतः परमभागवतः नारदस्य चरणोपसेवया अंजसा अवगत परमार्थ सदत्वो ब्रह्मसत्रेण दीक्षिष्यमाणः अवनितल परिपालनाय आम्नाद प्रवर गुण गण ஏகாந்த பாஜனதயா ஸ்வபித்ரா உபமந்திரிதः பகவதி வாசுதேவே ஏவ அவ்யவதான சமாதியோகேன சமாவேஷித சகல காரக கிரியாகலாபः ந ஏவ அப்யனந்தத யதி அபி तद अप्रत्य आम्न आदव्यम तद अप्रत्याम्नादव्यम तद अधिकरणे आत्मनः अन्य अस्माद् असदः अपि पराभवम् अन्वीक्षमाणः यर्हि वावः राजन् स राजपुत्रः प्रियव्रतः परमभागवतो नारदस्य चरणोपसेवया अंजसावगत परमार्थसदत्वो ब्रह्मसत्रेण दीक्षिष्यमाणो अवनितल परिपालनाय आम्नाद प्रवर गुणगणैकान्त भाजनतया स्वपित्रो उपामन्त्रितो भगवति वासुदेवे एव अव्यवधान समाधियोगेन स्वपित्रोपामन्त्रितो भगवति वासुदेव एवाव्यवधान समाधियोगेन समावेशित सकल कारक क्रियाकलापो नैवाभ्यनन्दत् यद्यपि तदप्रत्याम्नादव्यं तदधिकरण आत्मनो अन्यस्मादसदोऽपि पराभवम् अन्वीक्षमाणः. யர்ஹி வாவா எப்போ ஆக்குமோ ராஜபுத்திரஹா ஸ்வயம்புவ மனுவோடு மூத்த புத்திரனும் பரம பாகவதः உத்தம பாகவதனும் ஆன பாகவதோத்தமனுமான பிரியவ்ரதः பிரியவ்ரதன் நாரதஸ்ய நாரத முனியோடு சரண உபசேவையா திருப்பாதங்களை ஆசிரயிச்சுண்டு
அஞ்சசா ரொம்ப சீக்கிரமா அவகத பரமார்த்த சதத்வஹா இந்த பிரகிருதியோடு உண்மையான அவஸ்தைய நன்னா தெரிஞ்சுண்டாரோ. பகவத் ஞானம் அவருக்கு எப்பவாக்குமோ கிடைச்சதோ, பிரகிருதியில எல்லாம் நசிக்க கூடினதாக்கும் அப்படின்னும் நசிக்காத்ததாயிட்டு பரம்பொருள் மட்டும்தான் உள்ளது அப்படின்னு இருக்கிற ஆத்ம தர்சனம் அவருக்கு கிடைச்சதே. அதுக்கப்புறம் அவரு பிரம்மசத்ரேனா பரம்பொருளை சம்பந்திச்சு இருக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லற சத் சங்கம், அதானது ஒரு மீட்டிங், குரு சிஷ்ய சம்வாதம் செய்யப்படுற, உபனிஷத் விசாரம் செய்யப்படுற சத் சங்கம், அத்தியாத்ம டிஸ்கஷன் நடத்துற சத்திரத்தை நடத்திண்டு தீட்சிஷ்யமானஹா அத்தியாத்ம தியான நிரதனாயிட்டு உக்காந்துண்டு வேற ஒரு சிந்தனையும் இல்லாதவனாயிட்டு உக்காந்துண்டு கந்தமாதன பர்வதத்துல பரம்பொருளை மட்டுமே நினைச்சுண்டு உக்காந்து தியானிச்சார். ஸ்வயம்புவ மனுவோடு மூத்த புத்திரனாக்கும் பிரியவிரதன் சொந்தம் புத்திரன் சர்வகுண சம்பன்னனாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்ட ஸ்வயம்புவ மனு புத்திரனான பிரியவிரதன் கிட்ட ராஜ்யபரணத்தை ஏற்றெடுத்து நடத்துறதுக்கு சொன்னார். ஸ்வபித்ரா ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிற பிரியவிரதனோடு சொந்தம் அப்பாவினால அவனி தல பரிபாலனாயா ராஜ்ய பரிபாலனம் செய்யறதுக்காயிட்டு உபாமந்திரிதா பிரியவிரதன் கிட்ட ராஜா இன்வைட் செய்யப்பட்டார். பிரியவிரதனை இன்வைட் செஞ்சார். ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிறவர் ராஜ்யபரணத்தை ஏற்றெடுத்து நடத்துறதுக்கு சொன்னார். பிரியவிரதனுக்கு பூமியை பரிபாலனம் பண்றதுக்கு சுமதலப்படுத்துறதுக்கு ஸ்வயம்புவ மனு தீர்மானம் பண்ணினது எதனாலேயாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லறதையாக்கும் பார்க்கிறோம். ஆம்நாத பிரவர குணகண ஏகாந்த பாஜனதையா. ஆம்நாதம் அப்படின்னா சாஸ்திரம், பிரவரம் அப்படின்னா பாண்டித்யம், சாஸ்திர பாண்டித்யம் மாதிரி இருக்கிற குணகண ஏகாந்த பாஜனதையா குணகணங்கள் பலவித குணங்கள் புத்திரனுக்கு இருக்கிறதாயிட்டு தெரிஞ்சின்றார் ஸ்வயம்புவ மனு. குணகண ஏகாந்த பாஜனதையா இந்த அளவுக்கு குணங்களோடு ஒரு சம்பத்து இருக்கிற ஒரே ஒருத்தர். அது அந்த காலகட்டத்தில் பிரியவிரதன் மட்டும்தான் இருந்தார். ராஜாவாகிறதுக்கான யோக்கியதை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது பிரியவிரதனுக்கு. அதனாலேயாக்கும் ஸ்வயம்புவ மனு பிரியவிரதன் அப்படிங்கிற தன்னோட மூத்த புத்திரனை ராஜ்யபாரம் ஏற்றெடுக்கிறதுக்கு இன்வைட் பண்ணினது. பகவதி வாசுதேவே ஏவா பகவத் குணங்கள் எல்லாம் ரொம்பி நிற்கிற அந்த வாசுதேவனிலேயே ஐஸ்வர்யம் ஸ்ரீ ஞானம் யசஸ் வீரியம் வைராக்கியம் இப்படின்னு எல்லா பகங்களும் ஒரு சேர இருக்கிற அந்த வாசுதேவனிலேயே பகவதி வாசுதேவே ஏவா அந்த வாசுதேவனில மட்டுமே அவ்யவதான சமாதி யோகேனா. அவ்யவதானம் அப்படின்னா எந்த ஒரு மறையும் இல்லாத രജോബുദ്ധി തമോബുദ്ധി ഒന്നുമില്ലാത്ത രജോഗുണ തമോ ഗുണങ്ങൾ അറ്റാച്ച് ഇല്ലാത്ത സമാധി യോഗേന സദ്ഗുണത്തോടു കൂടിന അന്ത ദൃഢബുദ്ധിയോട് കൂടിയിട്ട് സമാവേശിത സകല കാരക ക്രിയാകലാപഹ നന്നാ സമർപ്പണം ചെയ്യപ്പെട്ട് ഭഗവാനിലെ എല്ലാത്തെയുമേ സമർപ്പണം செஞ்சுண்டு,
சகல காரக கிரியாகலாபா, எல்லாவித காரகம் அப்படிங்கிறது இங்க இந்திரியம், இந்திரியங்களோடு பிரவൃத்திகள். காரக கிரியா அப்படின்னாக்கா சகல எல்லா விதமான காரக கிரியாகலாபா, இந்திரிய விஷயங்களோடு பிரவൃத்திகள் எல்லாமே பகவானிட சமர்ப்பணம் பண்ணினார் பிரியவிரதன். எல்லாமெல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செஞ்சார். காணறதும் கேட்கறதும் பிரவர்த்திக்கிறதும் எல்லாம் எல்லாம் நாராயண சமர்ப்பணம். மனசா வாஜா கர்மனா கிருஷ்ணார்ப்பண புத்தியோடு கூடிட்டு இருக்கிற அந்த பிரியவிரதன். யதி அபி இப்படியெல்லாம் ஆக்கும்னா கூடியும் தது அப்ரத்ய ஆம்ன ஆதவ்யம் தது அதிகரணே, ராஜ்யபாரம் ஸ்வீகரிக்கிற அந்த விஷயத்துல எந்த ஒரு சப்போர்ட் ஆன ஒரு விஷயத்தையும் பிரியவிரதன் அப்பாவுக்கு உறுதியாயிட்டு கொடுக்கலை. அசதஹா அபி சத் அல்லாத்ததாக்கும்னா கூடியும் யதார்த்தியம் இல்லை அப்படின்னா கூடியும் அந்நிய அஸ்மாது அடுத்தவாகிட்டேந்து ஆத்மனஹா இந்த பிரியவிரதனோடு ஆத்மாவுக்கு பிரியவிரதனுக்கு பராபவம் அப்படின்னாக்கா பலவிதமான தொந்தரவுகள், அவமானம் மாதிரி இருக்கிற பலவிதமான விஷயங்கள் அன்வீட்சமானஹா அதெல்லாம் உண்டாகும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சதால தது ந ஏவ அபியனந்தது, தது ஸ்வயம்புவமனு சொன்ன விஷயத்தை, ராஜ்ய பரிபாலனம் செய்யறதுக்கு சொன்ன விஷயத்தை, அந்த அப்பாவோட வாக்கியத்தை அத எதிர்க்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சிட்டு கூடியும், அப்பா ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு எதிர்வாக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் பிரியவிரதனுக்கு தெரியும். இருந்துட்டு கூட அப்பாவோடு அந்த ஒரு வார்த்தைக்கு பிரியவிரதன் கட்டுப்படலை. அப்பாவுக்கு சப்போர்ட் ஆயிட்டு அவரு சரி நான் ராஜ்யபாரம் ஏற்றெடுத்து நடத்துறேன் அப்படின்னு உறுதி கொடுக்கலை. பகவத் தத்துவம் நன்னா தெரிஞ்சின்ற பிரியவிரதன மான அவமானங்களொன்னும் பாதிக்காது இருந்தா கூடியும் பலவிதமான துன்பங்கள் தர இந்த பதவி எனக்கு யோசிக்காது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதால அப்பா ராஜ்யபாரம் சுமதலப்படுத்தி கொடுத்துட்டு கூடியும் அதை ஏத்துக்கிறதுக்கு பிரியவிரதன் சம்மதிக்கலை, பிதிருவாக்கியத்தை சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதாக்கும் இப்போ ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தது அப்ரத்ய ஆம்ன ஆதவ்யம், தது அப்ரத்யாம்னாதவ்யம் தது அதிகரணே. சாஸ்திரங்களில நன்னா எடுத்து சொல்ற ஒரு விஷயமாக்கும் பிதிருவாக்கியத்தை ஒருபோதும் அனுசரிக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்பா சொன்னா கட்டாயம் கேட்டுக்கணும். பிரத்ய ஆம்னாதவ்யம் அப்படின்னாக்கா வேண்டான்னு நகர்த்தி வைக்கிறது. பிதிருவாக்கியம் அப்படிங்கிறது
അപ്രത്യാമ്നാതവ്യം, വേണ്ടാന്ന് നികത്തി വെക്കൂടാത്ത ഒരു വിഷയമാക്കും. യതി അഭി, ഇരുന്നാ കൂടിയും തത് അധികരണേ, പിതൃവാക്യത്തെ സ്വീകരിക്കാതെക്ക് இருந்தார் பிரியவிரதன். ராஜ்யபாரம் സ്വീകരിக்கிறதுலேருந்து அவரு பின்திரிஞ்சார். இந்த பூமி பரிபாலனம் பண்றதுலேருந்து அவரு பின்திரிஞ்சார். சுவயம்புவ மனுவான அப்பா இந்த பூமியை ஆட்சி பண்றதுக்காகவே சொன்னது. பிதிருவாக்கியத்தை സ്വീകരിക്കാമ இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் பிரியவிரதனுக்கு நன்னா தெரியும். இருந்தா கூட அவரு அப்பாவோடு பேச்ச கேட்கலை. நாரத மகர்ஷி கிட்டேந்து ஆத்மஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம், பகவத் ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் அஜ்ஞான விஷயங்களில இன்வால்வ் பண்றதுக்கு அவருக்கு தோணலை. மாதாபிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு இவையெல்லாம் தெய்வத்துக்கு துல்லியமாக்கும். மாதாபிதாக்களும் குருவும் சொல்லறபடி கேட்டானா பகவானுக்கு பிரியமாகும். குருவும் பிதாவும் சொல்லறது ஒருபோதும் அனுசரிக்காதக்கு இருக்கப்படாது அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் எடுத்து சொல்லறது. இதெல்லாம் தெரிஞ்சிட்டு கூடியும் பிரியவிரதன் அப்பா பேச்சு கேட்கலை. பிரியமில்லாத விஷயம் எப்படி செய்யறதுக்கு சாதிக்கும்? பிரகிருதி விஷய தால்பரியம் இல்லாதக்கி நான் எப்படி கிரகஸ்தாசிரமியாவேன்? நான் எப்படி பிரஜா சிருஷ்டி நடத்துவேன்? நான் எப்படி இந்த பூமியை பரிபாலனம் பண்ணுவேன்? நாரத முனி கிட்டேந்து ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்ச நான் நசிக்காத, ஒருபோதும் நசிக்காத பரபிரம்மத்தை தெரிஞ்சின்ற நான் நசிக்க கூடின பிரகிருதி விஷயங்களுமாயிட்டு மிங்கிள் பண்றது எப்படி? நசிக்காத்ததாயிட்டு பரம்பொருள் மட்டும்தான் உள்ளது அப்படின்னு தெரிஞ்சின்ற நான் கிரகஸ்தாசிரமியாகிறதும் பிரஜா சிருஷ்டி நடத்துறதும் பிரஜா பரிபாலனம் பண்றதும் எப்படி? என்னால இதொன்னும் சாதிக்காது அப்படிங்கிறதுனால அப்பா சொன்னதை கேட்டுக்கிறதுக்கு எனக்கு சாதிக்க மாட்டேங்கிறதே. நான் ஆத்மாராமனாயிட்டு பகவானில சர்வதும் சமர்ப்பிச்சு கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு வாசுதேவனிலேயே என்ன லயிப்பிச்சு ஆனந்தமடைஞ்சிருக்கேன். என்ன இந்த லௌகீக விஷயங்களுக்காயிட்டு அப்பா நிர்பந்தம் பண்ணப்படாதே. இப்படியெல்லாம் நினைச்சுண்டாக்கும் பிரியவிரதன் சுவயம்பூ மனு இன்வைட் பண்ணின அந்த சக்கரவர்த்தி ஸ்தானத்தை ஏத்துக்காம இருந்தது. பூமி ஃபுல்லா ஆட்சி பண்ற அந்த ஒரு ஸ்தானத்தை தரேன்னாக்குமே சுவயம்பூவ மனு சொன்னது புத்திரன் கிட்ட. ஆனா பிரியவிரதனுக்கு அதிலொன்னும் தால்பரியமில்லை. இந்த பதவியும் சொத்தும் பணവും எல்லாம் எல்லாம் அழியக்கூடின விஷயங்களாக்கும். இதனால துன்பங்கள் மட்டும்தான் உண்டாகும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை தரிசிக்கிறதுக்கான தடங்கல்களாக்கும். அதனால இதொன்னும் സ്വീകരിக்கிறதுக்கு முடியாத சிச்சுவேஷனிலேயாக்கும் நான் உள்ளது அப்படின்னு திருடமாயிட்டு நின்னார் பிரியவிரதன். அதையாக்கும் இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி
பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கார். அவரு சொமேதையா கிரகஸ்தாசிரமத்தை தேடிண்டு போகலை, சொமேதையா பிரஜா சிருஷ்டி நடத்தலை, சொமேதையா பிரஜா பரிபாலனவும் நடத்தலை. பற்று அப்படிங்கிற விஷயம் அவருக்கு இருக்கலை. பகவானில எல்லாம் சமர்ப்பிச்சு கிருஷ்ணார்ப்பணமாயிட்டாக்கும் அவர் வாழ்ந்தார். அதனால அவரு செய்யற எல்லா கர்மங்களும் அவரை பந்தனஸ்தனாக்கலை. எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செஞ்சதுனால கர்மபந்தனமும் அவருக்கு இருக்கலை அப்படிங்கிறதையாக்கும் அவர் சொல்லிட்டு வரார்.